இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது மக்குருன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள நூடுல்ஸ் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம நைட்டு சாப்பாடு இருக்குது, இது வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும், குப்பையில் தான் தூக்கி போகிற மாதிரி இருக்கும், மனசு கேட்க மாட்டேங்குது. யாரோ பசியார இருக்காங்க, அவங்க சாப்பிடுவாங்க. நான் அம்மாவை அடிச்சுக்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாதுல்ல. அது நான் அதை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. நான் எல்லாருமே சில பேர் வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்குறீங்க இந்த வீடியோவை. ஒரு அம்மா நம்ம கையில் என்ன ஓனர் பையன் மசனு அதான் கேட்டேன். பயிர் 10,000 தானே பயிர்? ஆமாம், 10,000. இந்த சைடு ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை இப்படி மேலே அமுக்கணும்னா ஸ்டீரிங் நமக்கு நல்லா கீழே இறங்கிடும். தெரியுதா உங்களுக்கு? இந்த பட்டன் அப்படியே திருப்பி நம்ம மேலே ஏற்றினோம்னா ஏறிக்கணும். அதான் இந்த ஜிஎம்சியை பொறுத்த. வெல்கம் டு அனதர் பிளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, ரொம்ப நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சாப்பாடு ரொம்ப ஓவராக வந்துருச்சுங்க. எல்லாம் மச்சான் கொடுத்தாரு, நம்ம ஓனரும் கொடுத்தாங்க. எல்லாத்துலேயும் நம்ம எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா அப்போ அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆயிரும். நம்ம பள்ளியில், அதாவது ப்ரே பண்ணுற இடம் இருக்குல்ல, அதுக்கு வெளியில் ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அவங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம அப்படியே அதை வச்சுட்டு வண்டிக்கு வேறு பெட்ரோல் போடணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு வேறு வெளியில் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே நேற்று ஒரு 2-3 பிரச்சனை நடந்துச்சு, அது சொல்கிறேன்னே அடுத்த வீடியோவில். என்னன்னா நம்ம ஸ்டாண்டு வேறு இதாகிடுச்சு. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை ஒட்டினா காரில் மாட்டிக்கிட்டு நம்ம போயில அப்படியே பேசிட்டு போகலாம். அது பார்ப்போம், அந்த லப்பர் ஏதாச்சும் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம நேராக இந்த சாப்பாடுலாம் போய் வைப்போம். இது ஃபுல்லாக ஏதோ மாவு மாதிரி இருக்குங்க. இது என்னன்னே தெரில. நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இல்லை. இது நம்ம அப்படியே எடுக்கவே இல்லை. ஆனால் நேற்று எல்லாம் இது பண்ணாதான் நல்லது தான், சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது மக்குருன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள நூடுல்ஸ் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம நைட்டு சாப்பாடு இருக்குது, இது வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும், குப்பையில் தான் தூக்கி போகிற மாதிரி இருக்கும், மனசு கேட்க மாட்டேங்குது. யாரோ பசியார இருக்காங்க, அவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஃபில்ஃபில் ஆகும் இந்த இது. நம்ம போய் அங்கே போய் தல்லாஜாவில் வைப்போம். தல்லாஜா மீனிங் ஃப்ரிட்ஜும்பாங்க, அரபியில் தல்லாஜா. அதில் போய் நம்ம போய் முதல்ல வைப்போம். வாங்க. பள்ளியாசலுக்கு வந்தாச்சு. பள்ளியாசல் வெளியில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜில் இப்போ பார்த்தேன் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அது இங்கே உள்ளே போய் வச்சுட்டோம்னா யாராவது தேவைப்படுறாங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. அதை ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு கீஸு வேறு எதுவும் ஃப்ரிட்ஜில் இல்லைங்க, என்ன தமர் இருக்குது. நல்லபடியாக யாராவது எடுத்து பசியாரட்டும். நம்ம ஓனர் கொடுத்தது, உங்கள் ஓனருக்கு நல்லபடியாக அவங்க உடல்நிலை எதுவும் சரியாகட்டும். ஒரு நியத்து மாதிரி. நியத்துனா அது நம்மளா அவங்க எதுவும் சொல்ல, நம்ம ஒரு மனசில் வச்சு சொல்கிறோம். யார் கொடுத்தாங்களோ அவங்க உடல்நிலை, அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கட்டும், சாப்பிட்றவங்க நல்லா பயனடையட்டும். அங்கே உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜு சவுதி அரேபியா, நீங்கள் சவுதி, குவைத்து, அரபு கண்ட்ரிக்கு நீங்கள் எதுக்கு போனாலும் இந்த பெட்டியில் இந்த மாதிரி வச்சுருவாங்க. யாருக்கு தேவையோ அவங்க மாதிரி எடுத்துக்குவாங்க. அதனால் நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே போகலாம். அப்படியே இப்போ தான் ஒரு ஆள் வெளியில் பார்க்குறாரு. இங்கே உள்ள ஆரிஸே சில பேர் எடுப்பாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கான அவங்களுக்கு வச்சுருக்கோம். அதனால் நல்லபடியாக அவங்க எடுத்துக்கிட்டோம். வண்டிக்கு வேறு பெட்ரோலு இருக்குங்க. பெட்ரோலு ஆஃப் டேங்க் கிடக்குது. பெட்ரோலு போட வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் வெளியில் போகிறீங்கன்னா எங்கே போகிறாங்க தெரியல. பசங்க பையன் உட்காந்தது இங்கே இருங்க. சீட்டு இப்போ தான் நிமித்தினேன், காமிக்கிறேன். இப்படியே படுத்துருவாங்க பசங்க, நம்ம நிமித்தி வைக்கிறேன். இந்த நாட்டை பொறுத்தளவில் அவங்க ஓட்டுற ஸ்டைலே டிஃப்ரென்ஸாக இருக்கும். அவங்க பையன் என் காரை வாங்கிட்டு போனாருன்னா ஸ்டேரிங்கை கீழே இறக்கி வச்சுருப்பாரு, அதே மாதிரி சீட்டை கீழே படுக்க வச்சுருப்பாரு, எல்லாம் பண்ணுவார். நான் திருப்பி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நான் ஹைட்டு கூட, அதனால் நான் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு எனக்கு என்ன, அதாவது எப்படி சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்கேன். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கும் செட் பண்ணுற மாதிரி வரும். ஸ்டேரிங் மேலே கீழே ஏற்றிக்கலாம். அதாவது இந்த சைடு ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை இப்படி மேலே அமுக்கணும்னா ஸ்டேரிங் நமக்கு நல்லா கீழே இறங்கிடும். தெரியுதா உங்களுக்கு? இந்த பட்டன் அப்படியே திருப்பி நம்ம மேலே ஏற்றினோம்னா ஏறிக்கணும். அதான் இந்த ஜிஎம்சியை பொறுத்தவரை ஸ்பெஷலு. இதே தான் சவர் லைட்லேயும் இதே மாதிரி வருதா என்னன்னு எனக்கு தெரில. வண்டியில் பெட்ரோலு பாதி இருக்குது. இது போதும். இங்கே ரியாத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் இது போதும்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கையான வாழ்க்கை. என்ன தான் நம்ம இவங்க எவ்வளோ தான் நமக்கு சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம தாய் கையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு கொடுப்பனா எங்கேயுமே கிடைக்காது. நம்ம தாய்நாட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சரி, நம்ம அம்மாக்கு இன்னைக்கு பெஸ்ட்டு. நான் அம்மாவை அடிச்சுக்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாதுல்ல. அது நான் அதை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. நான் எல்லாருமே சில பேர் வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்குறீங்க இந்த வீடியோவை. என்னதான் நம்ம கல்யாணம் வந்தாலும் பண்ணாலும் வச்சாலும் அம்மா கையில் சாப்பிட்றமா என்றைக்கு வராது. ஏன்னா அம்மா போதும் அளவுக்கு நமக்கு எடுத்து வைப்பாங்க. மற்ற யாரும் அது மாதிரி கேர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம அப்படியே சுற்றி இந்த சைடு வரோம்.
நான் கையிலே தான் பிடிச்சிட்டு உங்களுக்கு கேமரா பேசுகிறேன். பேசக்கூடாது, மம்முனுன்னா வந்து உங்களுக்கு தடை பண்ணது. இந்த மாதிரி பேசக்கூடாது, தப்பு. இது போலீஸ் பாருங்க பார்த்தாங்கன்னா வண்டி நிப்பாட்டிடுவாங்க. நேற்று லேசாக மழை பெஞ்சிருக்கு போல். மழை பெஞ்சாலும் லேசாக திட்டு தான் தெரியும். நம்ம ரைட் சைடு மட்டும் தொடச்சிருக்கோம். இந்த சைடு லைட்டாக இப்போ ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா எதுவும் தெரியாது. ஏன்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, காரை நீ க்ளீன் பண்ணலையா அப்படின்னு. இந்த திட்டாக தெரியுது கண்ணாடியில். உங்களுக்கு கேமராவில் தெரியுதானு தெரியல. இந்த இடம்லாம் அப்படியே திட்டா புள்ளியாக இருக்குது. லைட்டாக நேற்று தூரி இருக்கு போல். ஏன்னா சனிக்கிழமை ஒரே மழை இருக்குன்னு இருக்காங்க. பெட்ரோலு போதும். அப்படி எதுவும் வெளியில் போனால் கூட அநேகமாக போனேன் இங்கே முசாமியாக போவாங்க. நம்ம அவுட் சைடு போகலாம். இங்கே தான் பார்ட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்புகிறேன். தெரில, பார்க்கலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சுங்க. நமக்கு வந்து அதாவது நம்ம மச்சான் கொண்டு வந்ததில் மந்தி இருந்துச்சு, சோறு. அதை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. ஃபுல்லானா கொஞ்சம் இருந்துச்சு, நமக்கு போதுமான அளவு சாப்பிட்டாச்சு. உருளைக்கிழங்கு நம்ம நேற்று பரட்டி வச்சுருந்தோம். உருளைக்கிழங்கும் ரசமும். ரசம் அப்படி இருக்குது. ரசத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் மச்சான்ட்டையே கொடுத்துருவேன். சுத்தமாக நான் மறந்துட்டேன் ரசத்தையே. இந்த துணி இங்கே வேர் இஸ்து துணி இங்கே. எங்கள் துணியை வேணா, துணியை நீங்கள் எடுத்தீங்களா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். துணியை நீங்கள் எதுவும் எடுத்தீங்களா? இங்கே காணாம எங்கள் துணியை. ரெட் துணி இந்த சைடு கிடக்குதா? அப்பா வேற ஒரு அலசணுமா? வெளிநாடு பாட்டு பாடும் போல தான் தோணுது. ஆனால் பாடக்கூடாது, என்ன பண்ணுறது? அல்ல, தண்ணியை இதில் வந்து நல்லா அலசிக்கணும், தெரியுதா? இப்படி அலசிக்கிட்டு இப்போ கேமரா நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம காரை நல்லா புழிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த புள்ளியாக தெரியுது பாருங்கள். அந்த சைடு நான் க்ளீன் பண்ணேன் காலையில். நம்ம இந்த பக்கம் இது பண்ணி நம்ம ஒயிட் சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் மாஷாலான்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது ப்ரோ, கமெண்டில் தட்டி விடுங்க, ஓகேவா? ஆக்சுவலி நான் பாடி ஃபில்டர் தான். இப்போ கொஞ்சம் பாடி கொஞ்சம் லூஸாக இருக்குது, உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. டைட் பண்ணுவோம் கூடிய விரைவில். நமக்கு வந்து டூட்டி வந்துருச்சுங்க. கார் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. இப்போ தான் பக்காலாவுக்கு போகலாம், ஏதாச்சும் ஒரு ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிக்கலாம் போனேன். கரெக்டாக எங்கே இருக்கு அப்படின்னா பக்காலாவில் காரை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாங்க. நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி எங்கே போகிறோம் தெரில. மூஞ்சியை மட்டும் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கும். நம்ம எங்கே போகிறோம் தெரில. அப்படியே அங்கே போய் பார்ப்போம். நம்ம வந்தாச்சு. வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போனாலும் போவோம். நம்ம வந்து தறிக்கணசு வந்துருக்கோம். நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங். ஓனர் அம்மா ஃபோனு கீழே வந்துருச்சு. ஓனர் என்னமோ கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்னு தெரில. பார்ப்போம். என்னமோ கேக்கு மாதிரி சம்திங் இருக்குது. என்னதுன்னு தெரியல. அதேமாக கேக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயில் நல்லா பட்டையை கிளப்புது. மணி உங்களுக்கு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5:01. அதாவது நம்ம இந்த வாரம் போகலாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட போகிறா இருந்தால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு தான் போவேன், ஓகே? அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம வீடியோவில் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஓப்பன் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் டேஸ்ட்டு சொல்லலான்னு பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று இருக்குது. கையில் வேற ஒட்டிக்கிது. இது என்ன கேக் இருக்குதா? கேக்கு மேலே அந்த டீக்குள்ள இந்த பால் டின்னு வரும். அந்த பால் இந்த இதெல்லாம் ஏதோ மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று ஊற்றிருக்காங்க. ஓகே, சாப்பிட்ற மாதிரி தான் ஏதோ இருக்குது. நான் கூட பார்க்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊர் ஸ்டைலில் இது இருக்குது. நைஸ். நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு அப்படியே நம்ம என்னென்னு தெரில. வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா. இன்னும் நம்ம டியூட்டியில் தான் இருக்கோம். நல்ல மழை, மின்னல் வேற வெட்டுது. மழை வேற 3 நாளைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. மின்னல் வேற பக்கா வெட்டுது. தண்ணி வேற உள்ளே விடுதுங்க. இந்த வைப்பரை புதுசாக மாற்றினோம்ல எப்படி பளிச்சுன்னு இருக்கு. போங்க. என்னன்னா இதே ரோடு தாங்க, பின்னாடி வர ரோடு தான். அதாவது நேற்று நானும் ஓனர் பையனும் காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். பாலம் கீழே அண்டர் கிரவுண்டு, மேலே பாலம் வருது. யூட்டனு, அதாவது அங்கேருந்து வராங்க பாருங்க, ஆப்போசிட் பர்சன் அங்கேருந்து வராது. யூட்டன் அடிச்சா இப்படி தான் யூட்டனில் போகணும். எப்படின்னா இப்போ நான் ரைட்டு ஃப்ரீ, எனக்கு ரைட்டுன்னு இப்படி போகிறேன், ஓகேவா? அங்கேருந்து ஆப்போசிட்டில் வர அந்த ட்ராக்கு, ஒன்றும் ட்ராக்கு. அவர் வந்து இப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு. வந்தாருன்னா ஒன்று ஸ்ட்ரைட்டாக போகணும், இல்லை ரைட்டு திரும்பணும், ஓகேவா? அவர் என்ன பண்ணாருன்னா சிக்னல் இருக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக போனால், யூட்டனில் இப்படி யூட்டன் போடுறது பதிலாக அவர் இப்படி வந்து இப்படி போயிட்டாரு. இந்த கிராசிங்ல ஒரே ஸ்ட்ரைட்டு, சிக்னல்ல நிக்காம. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! ஓனர் பார்த்து பயந்துட்டார். என்னது ஓனர் பையன் மசனு அதான் கேட்டேன். ஃபைனு 10,000 தானே ஃபைனு? ஆமா, 10,000 எல்லாம் அந்த வீக்கெண்ட்னால இது பதறிட்டாரு. ஏன்னா வேகமா ஆப்போசிட்ல யாருமே வர முடியாது. சின்ன ரோடு, இதெல்லாம் பெரிய டைரி. ஆப்போசிட்ல வேகமா வந்து நமக்கு ஓரத்துல இப்படி போறான். அதாவது என்னன்னா சிக்னல்ல போனா நேரா அப்படி அவர் வராருல, அவர் பொசிஷன்ல வந்தோம்னா நேரா போனா சிக்னலு,
அவர் இப்படி வராந்தா யூட்டன் தான் அடிக்கணும். அவர் யூட்டன் அடிச்சு இப்படி, அதான் நான் இப்படி போய்கிட்டு இருக்கேன்னா அவர் எனக்கு ஆப்போசிட்ல போறாரு சருன்னு. கொஞ்ச நாட்டி மவுத்து முகமது நேரம் 2 பேரும் அப்படின்னு ஓனர் பையன் சொன்னார். இன்னும் பயப்படாத விடு, சரி நீனு பயப்படாத, 2 பேருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே நம்ம போயிட்டோம். செம்ம இதுங்க நேத்து. எல்லாம் ஒரு செகண்ட் தானே எல்லாம் நடக்கிறது. போலீஸ் மட்டும் இருந்தானா முடிஞ்சிருக்கு கதை. போலீஸ் மட்டும் இருந்தாலும் தரமா வச்சு குத்திருப்பான். பெரிய அஃபென்ஸ் அது, பெரிய பெரிய அஃபென்ஸ். அப்பா மழை நல்லா பிடிச்சிருக்குங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்ல மழை. நான் பக்காவா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிளைமேட்டு. நாளைக்கு காரை வேற நல்லா க்ளீன் பண்ணணுமா. என்னப்பா வைப்பர் எடுக்க மாட்டேது. உங்களுக்கு கண்டி காமிக்கலாம் பார்த்தா இந்த வைப்பர் கூட நமக்கு சரி பண்ணுது. நல்ல மழை நல்ல மழை. இப்பதான் பேசிக்கிட்டே நல்லா பிடிச்சிருச்சு மழை. போங்க பார்த்துக்கோங்க மக்களே, சவுதி அரேபியால மழை பெய்யுது. நல்ல சரியான மழையா பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நல்ல வியூவு பக்காவா இருக்கு. அந்த ஊசி பில்டிங் வேற வெறித்தனமா இருக்கு. தண்ணி வேற உள்ள வருது. அட 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 நல்லா வேற ரோல் வச்சு பண்ணுது. இந்த மழை ஒரு மணி நேரத்துக்கு பெஞ்சுன்னா அவ்வளவுதான், சவுதி அரேபியா முடிஞ்சு கதை. ஏன்னா இங்க தண்ணி போறதுக்கு அவ்வளவுக்கு உங்களுக்கு இது கிடையாது. அது என்னன்னா அண்டர் கிரவுண்ட்ல தண்ணி ஸ்டோரேஜ் இருக்கு. ஆனா இங்க அதிகமா மழை பெய்யறதுனால அதில் ரொம்ப கவனம் செலுத்தல. கொஞ்சம் மழைக்கு தாங்க. இந்த மழை ஒரு 2 மணி நேரம் பெஞ்சுன்னா அவ்வளோ கார் ஃபுல்லா தண்ணி வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லா. நல்ல மழை. இந்த கிளைமேட்ல ஒரு டீ குடிச்சா சூப்பரா இருக்கும். டீயும் ஒரு பலகாரமும். எங்க பலகாரம்லாம் இங்க வாய்ப்பு இல்லை ராஜா. ஓகே நம்ம பார்ப்போம். ஒண்ணுமே எப்பதான் வராங்க நமக்கு தெரியல. மழையே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்மள விட மாட்டாங்க வீட்டுக்கு போய். அட போங்க. உங்கள்கிட்ட சொன்னேன்ல அதுக்கு முன்னாடி, மழை கரெக்டா நல்லா பெஞ்சு 2 நிமிஷம் கரெக்டா ஒரு 2-3 நிமிஷம் இருக்கு. இங்க பாருங்க தண்ணியை எவ்வளவு தண்ணி போகுதுன்னு பாத்தீங்களா. அந்த அங்க பாருங்க. அதனால தண்ணி டக்குன்னு, ஆனா அந்த தண்ணி வந்து ஒரு 20 நிமிஷத்துல எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும் உங்களுக்கு. அப்படியே இந்த மழை விடாம 1 மணி நேரம் பெஞ்சுன்னா அவ்வளவுதான். இந்த ஃபுல்லா அந்த தண்ணி கார் ஃபுல்லா வந்துடும். செம்ம. அங்க பாருங்க தண்ணி எவ்வளவு தண்ணி இருக்குன்னு. இதுதான் சவுதி. அப்படிதான் இருக்கும். மழை எப்பயா பெய்யும், இந்த மழை தண்ணி வரும், கார்லாம் நாரி போயிடும். இங்க பாருங்க அடிச்சுக்கிட்டு போறது. இந்த ஒரு தலைவர் வேற வேகமா. இந்த காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பில்டிங் இருக்கு, ஹோட்டல் இது. இந்த ஹோட்டலுக்கும் நேற்று பையன்கிட்ட கேட்டேங்க. நைட்டு ஒரு நாள் ஸ்டே பண்றதுக்கு, நைட்டு ஸ்டே பண்றதுக்கு வந்து 1500 ரியால் சொல்றாரு. நான் தான் சொன்னேன் உனக்கு சீப்பு தாண்டாது அப்படின்னு. எனக்கு இப்படி அது சின்ன பணம், எனக்கும் பெரிய பணம் தான் அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்குலாம் 1000 ரியால் சின்ன ரியால் தான், நமக்கே தெரியும். மின்னல் வேற வெட்டுது. பையன் அப்படி சொன்னாரு. ரைட்டு. மழை நின்றுச்சு, துளி கூட மழை. இங்க வருங்க தண்ணி நல்லா. இங்க வருங்க எங்க வரையும் போகுதுன்னு பாருங்க. அந்த தண்ணி அவ்வளவு தூரத்துக்கு தண்ணி இருக்கு. ஓகே நைஸ், வெரி நைஸ். நாளைக்கு காரு தான் நமக்கு பெரிய பஞ்சாயத்து. தண்ணியில மெதுவா போவோம், பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போய் விட்டுட்டு டக்குன்னு பக்காலாக்கு வந்தோம். அந்த லெபன் சாப்பிடலான்னு. மழை நேரத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும். லைட்டாக மழை பெஞ்சிருக்கா. லெபன் சொல்லுவாங்க. லெபன்லேயே ஸ்ட்ராபெரி, நாடைக்குன்னு சொல்லி ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஒன்று அது பார்த்தோம் இல்லை. அதனால போலோ மட்டும், நம்ம ஊர் போலோ நான் வந்துச்சு, அதை மட்டும் வாங்கிட்டு நம்ம அப்படியே ரோடு முதல்ல கிராஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்து நம்ம சொல்லுவோம். முதல்ல ரோடை கிராஸ் பண்ணுவோம். எங்கள் மாத கடைசி வேற ஆயிடுச்சுங்க. வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்தோம். நம்ம சரி வரல. நம்ம பக்காலாக்குள்ள உள்ள போடாது. என்ன எடுக்க போறோம்னா ஒரு தண்ணி வேணும். தண்ணி கூலிங் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், பெட்டர். ஓகே ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு டீ ஒன்று குடிப்போமா. தேதி வேற ஆகிப்போச்சு. நான் பாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பாதி முடியலை. இங்கே டீ வந்து அந்த ரெடிமேடாக பவுடரில் இருக்குங்க. அந்த டீ அதை குடிப்போம். டீயா குடிப்போமா காஃபி குடிப்போமா? டீ குடிப்போமா காஃபி குடிப்போமா? டீ இங்கே இருக்கா ஸ்டூடெண்ட், அது ஓடிக்கிட்டு இருக்கு. டீ ஒரு தண்ணி பாட்டில் போகிறோம். தாகமாக வேற இருக்கு. மழை இவ்வளோ பெஞ்சிருக்கு. ஒரு ஜில்லுன்னு இல்லைங்க, வெக்கையா இருக்கு. நம்ம இதை வாங்கிட்டு அடுத்தவங்க எப்போ வராங்கன்னு தெரில. இது கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும். பார்ப்போம். செலவு வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுது. நம்ம ஃபைனலாக ரோடை கிராஸ் பண்ணிட்டு நம்ம காரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் நம்ம ஏரியா வந்த புதுசில் டிராஃபிக்கே இருக்காது. ஆனால் இப்போ பொறுத்தவரையில் டிராஃபிக் சரியான டிராஃபிக்காக இருக்குது. இதை போலீஸ் வந்து கரெக்டாக யூட்டன் இருக்குல்ல, 1 2 3 யூட்டன் இருக்குது நம்ம இதில். அதாவது அந்த காஃபி ஷாப் இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வரையில் திருப்பி இதுலேயே ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. அதனால் இப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா யூட்டர்லேயும் வண்டி நிப்பாட்டி
ஸ்ட்ரைட்டாக போனால் ரைட்டு, சுற்றி தான் வரணும். ஏன்னா டிராஃபிக் குறையுது. ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவே ரொம்ப டிராஃபிக் ஆயிரும். ரொம்ப நல்ல விஷயம். வேற போகலை, அக்காலாம் வேற பார்த்துட்டு போனாங்க, என்னடா அவன் பேசிக்கிட்டு போகிறான் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியுமா நான் என்ன பேசுகிறேன்ட்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரூமில் வந்து மச்சான் கொடுத்த சாப்பாடு இருக்குது, அதை நம்ம சாப்பிட்டுட்டு இன்னையோட நம்ம அதை ஃபில் பண்ணி முடிச்சிட வேண்டியதான். முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீட்டுக்கு வெளியில் வேற நிப்பாட்டக்கூடாது, நோ பார்க்கிங் போட்டிருந்தாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. இன்னைக்கு உள்ள வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், நம்பிக்கையான எல்லாம். அதனால் சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, பாய்.